ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யா அகாடமி. ஒருவர் தன்னிடம் உள்ள தொகையினை ஆண்டுக்கு 4% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். 8 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் வட்டி முதலீடு செய்யப்பட்ட தொகையினை விட ரூபாய் 340 குறைவாக கிடைக்கிறது எனில் அவர் முதலீடு செய்த தொகை எவ்வளவு? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் தன்னிடம் உள்ள அதாவது அவற்றிருக்க அமௌண்ட்டை வச்சு 4% தனி வட்டி வீதத்துல வந்து ஒரு 8 வருஷத்துக்கு வந்து டெபாசிட் பண்றாரு. அதுல வந்து கிடைக்கிற வட்டி வீதம் வந்து என்ன ஆகுதுன்னா, வட்டி முதலீடு செய்யப்பட்ட தொகையினை விட ரூபாய் 340 குறைவாக கிடைக்கிறது எனில் அவர் முதலீடு செய்த தொகை வந்து எவ்வளவுன்னு தான் கேட்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது முதல்ல வந்து முதலீடு செய்த தொகை வந்து நமக்கு தெரியாதா? அதனால வந்து இதை வந்து பர்சன்டேஜ் மெத்தட்ல போடுறேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதுலன்னா பர்சன்டேஜ் சம்ல ஆப்டிடியூட்ல பர்சன்டேஜ் சம்ஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அதில் வந்து உங்களுடைய 100% மெத்தட்ல தான் நான் வந்து எல்லா சம்மும் சால்வ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதில் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து இது புரியும். அது சிம்பிள் ஸ்டெப் தான் வந்து நீங்க ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து மறந்து போச்சுன்னா வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் சிம்பிள் ஸ்டெப் தான். போய் பாருங்க மறக்காம அதெல்லாம். அப்பதான் உங்களுக்கு வந்து இது இன்னும் ரொம்ப ஈஸியா புரியும். சரியா? இப்போ 100 மெத்தட்ல போடலாம் இதை. ஃபர்ஸ்ட் வந்து 100% தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் தான் வந்து அவர் வந்து முதலீடு செஞ்சுக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது. அதான் கண்டுபிடிக்கணும். தெரியாதனால அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 4% தனி வட்டி. 4% தனி வட்டி வந்து எத்தனை ஆண்டுக்கு? 8 ஆண்டுக்கு. ஸோ தனி வட்டி வந்து 4%னா அதை வந்து 8 ஆண்டுக்கு பண்ணும்போது 4 × 4 × 4 அந்த மாதிரி 8 ஆண்டுக்கு போடும்போது எவ்வளோ வரும்? 32% வரும். சரியா? 32%. வந்த அமௌண்ட் எவ்வளோ? என்ன சொல்லியிருக்காங்க? முடிவுல வந்த தொகை வந்து 340 வந்து முதலீடு செய்யப்பட்ட தொகையை விட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு முதலீடு செய்யப்பட்ட தொகை என்ன வச்சிருக்கோம்? எக்ஸ். தெரியாதனால அதை விட குறைவு இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் 340. சரியா? இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ 100 × எக்ஸ் மைனஸ் 340 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 32. கேன்சல் பண்ணுங்க. 8 2 2 ஸோ 5. ஸோ இது பார்த்தோம்னா 25 எக்ஸ் மைனஸ் 340 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 8 எக்ஸ். ஸோ 25 எக்ஸ் இந்தாண்டு 8 எக்ஸ் வந்துருச்சுன்னா நான் 25ல் 8 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 17 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 340 இன்ட்டு 25 இந்த போயிடும். 340 இன்ட்டு 25. இதை ஏன் நான் வந்து மல்டிபிள் பண்ணாமல் வைக்கிறேங்கிறது உங்களுக்கு இப்போ தான் புரியும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுல ஈஸியாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் பொறுமையாக இருங்க. இப்போ வந்து 17 எக்ஸ் ஈக்குவல் டு 340 இன்ட்டு 25. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 340 இன்ட்டு 25/17. இப்போ வந்து இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாமா? 17 2 34. ஸோ 0. ஸோ 20 இன்ட்டு 25 எவ்வளோ? 50 500. ஸோ முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளோ? 500. இதுதான் ஆன்சர். ஸோ இது 500ங்கிறது எத்தனாவது ஆப்ஷனு? டி. சரியா? புரிஞ்சா? ஸோ அந்த மெத்தட் பாருங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். இது ரிலேட்டடாக நிறைய சம்ஸ் போட்டிருக்கேன் பர்சன்டேஜில். போய் பாருங்க. சரியா? இப்போ அடுத்த சம் போகலாம். ஒரு வியாபாரி 2 குதிரைகளை ஒவ்வொன்றையும் ரூபாய் 500க்கு வாங்குகிறார். பின்னர் அவற்றுள் ஒன்றினை 15% லாபத்தில் விற்கிறார். இரண்டாவது குதிரை நோய்வாய்ப்பட்டதால் அதனை நட்டத்திற்கு விற்கிறார். அவருக்கு இரண்டிலும் கிடைத்த நிகர நட்டம் ரூபாய் 45 எனில் இரண்டாவது குதிரையின் விற்பனை விலை என்ன? அதாவது ஒரு வியாபாரி என்ன பண்றாரு? 2 குதிரை வாங்குறாரு. 2 குதிரையும் ஒவ்வொன்றும் 500 ரூபாய் வாங்குறாரு. அதாவது 500 ரூபாய்க்கு 2 குதிரை வாங்குறாரு. மொத்தம் எவ்வளோ? 1000 ரூபாய் வந்து செலவு பண்ணி 2 குதிரை வாங்கிட்டார். அதுல வந்து ஒன்றினை 15% லாபத்தில் விற்கிறார். ஒரு குதிரையை வந்து என்ன பண்றாரு? 15% லாபத்துக்கு விற்கிறாரு. இப்போ ஒரு குதிரை 500 ரூபாய். அதுல 15% லாபம்னா எவ்வளவு வரும்? 500 ரூபாயில 10%ங்கும் போது 50, 5%ங்கும் போது 25. ஸோ 75 ரூபாய் லாபம். ஸோ வாங்கின குதிரை விலை விட எவ்வளோ? 500 + 75ங்கும் போது ஒரு குதிரையை வந்து 575 ரூபாய்க்கு வித்துட்டார். அவ்வளோதான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு குதிரை வந்து அதுக்கு வந்து நோய் வந்ததுனால அந்த குதிரையை என்ன பண்ணாரு? இவர் வந்து நட்டத்துக்கு விற்கிறார். ஸோ நட்டத்துக்கு விற்கிறதுனால
மொத்தத்தில் ரெண்டு குதிரையும் வாங்கின விலையோட 45 ரூபா நட்டம், டோட்டலாக அவருக்கு 45 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது ரெண்டாவது குதிரையை வந்து எவ்வளோ வித்திருப்பாரு அப்படிங்கிறத வந்து கேட்குறாரு. இப்போ மொதல் குதிரையை 575 ரூபாய்க்கு வித்துட்டாருன்னா அப்போ 1000 ரூபாயில் 575 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 5, 2, 4. மீதி ரெண்டாவது குதிரையை வந்து 425 ரூபாய்க்கு வித்திருந்தா எந்த ஒரு நஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் ரெண்டாவது குதிரையை வந்து இதை விட, அதாவது 45 ரூபா மொத்தம் எனக்கு நஷ்டம் வந்துருக்குன்னா அப்போ இதில் வந்து 425 ரூபாய் 45 ரூபாயை மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 0, 2, 8, 3. ரெண்டாவது குதிரையை வந்து 380 ரூபாய்க்கு வித்திருக்கார். ஸோ ரெண்டாவது குதிரையை 380 ரூபாய்க்கு வித்திருந்தா அவருக்கு வந்து 45 ரூபா நஷ்டம் கிடைச்சிருக்கும். ஸோ முதல் குதிரையை எக்ஸாம்பிள் செக் பண்ணி பாருங்க. முதல் குதிரை 575, ரெண்டாவது குதிரை 380. ஸோ டோட்டல் பண்ணி பாருங்க. 5, 8, 7, 15, மிச்சம் 1, 9. ஸோ 1955 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 45. ஸோ அப்போ விடை என்னது? 380. ஸோ ரெண்டாவது குதிரை விற்ற விலை எவ்வளோ? 380. சரியா? புரிஞ்சா? இப்போ அடுத்த சம் போலாம். கீழ்காணும் சமன்பாடுகளின் தொகுப்பை உற்று நோக்குக. 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்க, பார்க்க சொல்றாங்க. நானும் பார்க்குறேன், நீங்களும் பாருங்க. 2x minus y equal to 0 and 6x minus 3y equal to 0. இது ஒரு சமன்பாடு. 3x minus y 4y equal to 0, 12x minus 20y equal to 0. இது ஒரு ஃபார்ம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்கணும். 2 கூற்றுகளும் தனித்த தீர்வுகளை பெற்றுள்ளன. அதாவது இது ஒரு கூற்று, இது ஒரு கூற்று. 2 கூற்றும் வந்து தனித்த தீர்வை பெற்றுள்ளன. மத்தளவு என்னன்னா, இதுக்கு தனியாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது இது 2 சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு ஒய்க்கும் தனி வேலை கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸு ஒய்க்கு இதுக்கு இதை சால்வ் பண்ணும்போது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? கூற்று 1 தனித்த தீர்வு, கூற்று 2 எண்ணிலடங்கா தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 வந்து தனித்த தீர்வு கிடைக்கும், ஆனால் கூற்று 2ல் வந்து எண்ணிலடங்கா தீர்வு தான் கிடைக்கும். அப்படின்னா என்னன்னா, அதாவது இன்ஃபினிட்டி, அதில் வந்து தீர்வு இருக்காது, ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூற்று சி அப்படி டி. முதல்ல நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம்னா இதில் எதுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ 2x minus y equal to 0, 6x minus 3y equal to 0. இது வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணா கேன்சல் பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3x minus 3y equal to 0, சாரி 6x minus 3y equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும். 6x minus 3y equal to 0. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து சைன் மாற்றணும். ஸோ இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ் ஆயிரும், இங்கே வந்து 0 தான். ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்? ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். 0 equal to 0. ஸோ இது மீனிங் என்னது? எண்ணிலடங்கா தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணிலடங்கா தீர்வுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் எண்ணிலடங்கா தீர்வு, 2 கூறுகளும் தனித்த தீர்வுங்கிறது கன்ஃபார்ம் இது கிடையாது. கூற்று 1 தனித்த தீர்வு, அது தப்பு, ஏன்னா தண்ணிலடங்கா தீர்வு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பியும் வராது. கூற்று 1 எண்ணிலடங்கா தீர்வு, ஸோ இதில் வந்து 1 கரெக்ட். இப்போ ரெண்டாவது செக் பண்ணி பார்க்கணும்ல, ஏன்னா அது எண்ணிலடங்கா தீர்வாக இருந்துச்சுன்னா அப்போ மேற்கூற எதுவும் இல்லை தானே வரும். ஸோ ரெண்டாவது செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதுல பாருங்க, 2 சமன்பாடு. முதல் சமன்பாடு 3x minus 4y equal to 0. ரெண்டாவது சமன்பாடு என்னது? 12x minus 20y equal to 0. முதல் சமன்பாடை 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, இன்ட்டு 4. 12x minus 16y equal to 0. 12x minus 20y equal to 0. இது வந்து சைன் மாற்றுங்க, ப்ளஸ் equal to 0. நான் இது கேன்சல் ஆயிரும். பட் இது வந்து 4y equal to 0, மொத்தத்தில் y equal to 0. y equal to 0 நமக்கு வேல்யூ வருது. ஸோ அப்படிங்கும்போது y க்கு வந்து 0 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸும் வந்து 0. ஸோ 0ங்கிறது ஒரு மதிப்பு தான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? இது ஒரு தனித்த தீர்வு தான். ஸோ எக்ஸுக்கும் 0 வருது, ஒய்க்கும் 0 வருது. ஸோ கண்டிப்பாக ரெண்டாவது கூற்றுக்கு வந்து தனித்த தீர்வு. ஸோ கூற்று 2 தனித்த தீர்வு. ஸோ இதுவும் சரி. ஸோ விடை என்னது? சி. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? சரி, ஓகே. இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரியா? பார்க்கலாம். பாய் பாய்.